நாளை வசந்த பஞ்சமி, வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி, அதுவும் இந்த தை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்று அழைக்கிறோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமியில் அன்னை வாராகி அம்பிகையை வழிபட்டு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ நாளைய தினம் மறக்காமல் எங்கெல்லாம் வராகி குடிகொண்டிருக்காங்களோ அந்த ஆலயங்களுக்கு சென்று அம்பிகைக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனையை கண்டுகளித்து அதன் பிறகு அம்பிகையை மனமுருக வேண்டி இந்த தேங்காவை உடைச்சி அந்த தேங்காயில் நெய்யை விட்டு திரி போட்டு விளக்கு போடுறவங்க போடலாம், எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுறவங்க ஏற்றலாம், இல்லது பூசணிக்கால தீபம் ஏற்றுறவங்க ஏற்றலாம். நீங்கள் என்ன உங்கள் பிரார்த்தனையை பண்ணியிருக்கீங்களோ, எதை வேண்டிக்கிட்டு செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையை நாளை என்ன பண்ணுங்கள். ஸோ இது வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி, அதுவும் வசந்த பஞ்சமி. ஸோ வசந்த காலம் தொடங்கியதற்கான ஒரு அறிகுறி. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நாளைய தினம் வராகி அம்பிகை தரிசனம் பண்ண மறக்காதீங்க. நன்றி.